சென்னையுடைய விமான போக்குவரத்துக்கு இப்போ 2 விஷயங்கள் ஒரே நேரத்துல முன்னிலைக்கு வந்திருக்கு. ஒண்ணு, இப்ப இருக்கிற ஏர்போர்ட்ட அதோடைய தற்போதைய நிலப்பரப்புக்குள்ளேயே அதிகபட்சமா எக்ஸ்டெண்ட் பண்றது. 2வது, நீண்ட கால பிளானா சென்னைக்கான தனியான 2வது விமான நிலையம். 2மே ஒண்ணுக்கொண்ணு மாற்று தீர்வுகள் இல்ல. மீனம்பாக்கம் விரிவாக்கம் உடனடி மற்றும் நடுத்தர கால தேவையை சமாளிக்க உதவும். ஆனா சென்னையுடைய நீண்ட கால விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கு தனி விமான நிலையம் தேவைப்படும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இப்போ சென்னை விமான நிலையத்துடைய பயணிகள் கையாளும் திறன் ஆண்டுக்கு சுமார் 3 கோடி. டெர்மினல் 3 பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதோடைய திறன் சுமார் 3.5 கோடியா உயரும்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல டெர்மினல் 5 அப்படின்ற ஒரு புதிய பயணிகள் முனையத்தை உருவாக்குறதன் மூலமா மேலும் 2 கோடி பயணிகளை கையாளும் திறனை சேர்க்க திட்டமிட்டிருக்கு. அதாவது டெர்மினல் 5 செயல்பாட்டுக்கு வந்தா ஒட்டுமொத்தமா சென்னை விமான நிலையத்துடைய வருடாந்திர பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி சுமார் 5.5 கோடியா உயரலாம். இதுதான் இப்போதைக்கு முக்கியமான விரிவாக்க திட்டம். கவுல் பஜார் மற்றும் பொழிச்சலூர் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு பெரிய கட்டிடமா டெர்மினல் 5 உருவாகும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இருக்கிற விமான நிலையத்துடைய 2 ரன்வேஸ்க்கு இடையில இருக்கிற வி வடிவ நிலப்பகுதியை பயன்படுத்தி புதிய டெர்மினல் அமைக்கிறது தான் இந்த திட்டம். இதோடைய நோக்கம் புதிய நிலப்பரப்பை பெரிய அளவுல கையகப்படுத்தாம ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் ஃபுட் பிரிண்ட்டை அதிகபட்சமா பயன்படுத்துறது. இதனால டெர்மினல் 5 உடைய திட்டம் என்னன்னா, புதிய இடத்துல ஏர்போர்ட் கட்டுறது கிடையாது, இருக்கிற விமான நிலையத்துக்குள்ள எவ்வளவு கெப்பாசிட்டியை உருவாக்க முடியும் அப்படின்றது தான். அப்படின்னா டெர்மினல் 5 கட்டுறது ஈஸியா? அதுதான் கிடையாது. இங்கதான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்ச் இருக்கு. புதிய டெர்மினல் 2 ரன்வேஸ்க்கு நடுவில் அமைஞ்சா ஏற்கனவே இருக்கிற டெர்மினல்ஸ்ல இருந்து பயணிகள் அங்க எப்படி போவாங்க அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியாகுது. சாதாரணமான சாலை அமைச்சு இணைக்கிறது சாத்தியம் இல்ல. விமானங்கள் இயக்கப்படும் ரன்வே மற்றும் டாக்ஸிவே பகுதிகளுடைய செயல்பாட்டுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அதனால அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன், ஆட்டோமேட்டட் பீப்புள் மூவர் மாதிரியான பேசஞ்சர் டிராபிக் சிஸ்டம் பத்தி பரிசீலனை செய்யப்படலாம்னு அதிகாரிகள் சொல்றாங்க. மேலும் புதிய டெர்மினலுடைய கட்டிட உயரம் விமானங்களுடைய டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ஆபரேஷன்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படாத வகையில கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். அதாவது இடம் இருக்கு அப்படின்றதுக்காக அங்க ஒரு டெர்மினல் கட்ட முடியாது. ஏர்சைட் ஆபரேஷன்ஸ், டாக்ஸிவேஸ், ரன்வே சேஃப்டி, பேசஞ்சர் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரே டிசைன்ல இணைக்க வேண்டியிருக்கும். இங்க இன்னொரு முக்கியமான குழப்பம் இருக்கு. டெர்மினல் 5 கட்டிடம் குடியிருப்பு பகுதிக்குள்ள வர்றது திட்டத்துடைய நோக்கம் இல்ல. ஆனா ஏர்போர்ட்டுடைய பின்புறத்துல இருந்து புதிய ஆக்சஸ் ரோட் மற்றும் எலிவேட்டட் காரிடார் அமைக்கிற திட்டமும் இருக்கு. இந்த புதிய இணைப்பு சுமார் 5.2 கிலோமீட்டர் நீளத்துல சென்னை அவுட்டர் ரிங் ரோட ஏர்போர்ட்டுடைய பின்பகுதிகளோடு இணைக்கும் வகையில திட்டமிட்டிருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் ஏர்போர்ட்டுக்குள்ள போகிற எல்லா வாகனங்களுமே ஜிஎஸ்டி ரோடு வழியா மட்டுமே போக வேண்டிய நிலைமையை குறைக்கிறது. அதனால எதிர்கால ஏர்போர்ட் டிராபிக்கு ஒரு செகண்டரி ஆக்சஸ் ரூட் கிடைக்கும். ஸோ குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பெரிய அளவில் சாலை அமைக்கிறதுக்கு பதிலாக சில பகுதிகளில் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், ஃப்ளைஓவர் டைப் காரிடார் பயன்படுத்தலாம். அடையார் ஆற்ற கடற்கரை பகுதிகளில் தூண்கள் மூலமா உயர்த்தப்பட்ட அமைப்பு பயன்படுத்தலாம்னு ஆய்வு சொல்லுது. இதன் காரணமா பெரிய அளவிலான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் குடியிருப்புகளை அகற்றுவது இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுடைய அடிப்படை வடிவமைப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இறுதி அலைன்மெண்ட் மற்றும் லேண்ட் ரெக்யர்மெண்ட் பத்தி முழுமையான டெக்னிக்கல் ஸ்டடிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உறுதியா சொல்ல முடியும். பேசஞ்சர் டெர்மினல் மட்டும் இல்லாம ஏர்போர்ட்டுடைய கார்கோ மூவ்மெண்ட்டை மேம்படுத்துவதும் முக்கியமான பகுதியா இருக்கு. புதிய ஏர்போர்ட் சைட் ஆக்சஸ் காரிடார் மூலமா கார்கோ வெஹிக்கிள்ஸ்க்கும் மாற்று வழி கிடைக்கும் நோக்கம் இருக்கு. இதனால ஜிஎஸ்டி ரோடு மீது பேசஞ்சர் டிராபிக் மற்றும் கார்கோ டிராபிக் ரெண்டுமே ஏற்படுத்துற அழுத்தத்தை குறைக்க முடியும். சென்னை ஒரு மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்றதால விமான நிலையத்துடைய வளர்ச்சியில பேசஞ்சர் டிராபிக் மட்டும் இல்லாம ஏர் கார்கோ கெப்பாசிட்டிக்கும் முக்கியத்துவம் இருக்கு. இப்போ மீனம்பாக்கத்தை 5.5 கோடி பேசஞ்சர் வரைக்கும் விரிவாக்குறது சென்னையுடைய ஒரு பெரிய கெப்பாசிட்டி பூஸ்ட். ஆனா அது லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்ல. ஏன்னா விமான நிலையத்துடைய டெர்மினல் கெப்பாசிட்டி மட்டும் பிரச்சனை இல்லை. ரன்வே கான்ஃபிகரேஷன், டாக்ஸிவேஸ், அர்பன் டெவலப்மெண்ட், ரோட் கனெக்டிவிட்டி, லேண்ட் அவைலபிலிட்டின்னு பல விஷயங்கள் இருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல 2 ரன்வேஸ் இருந்தாலும் அதோடைய அமைப்பு காரணமா அதை 2 இண்டிபெண்டன்ட் பேரலல் ரன்வேஸ் போல முழு திறன்ல ஒரே நேரத்துல பயன்படுத்துறது சாத்தியம் இல்லை. இதனால பேசஞ்சர் டெர்மினலை மட்டுமே தொடர்ந்து பெருசாக்குறதால அன்லிமிட்டெட் growth கிடைக்காது. சென்னை ஏற்கனவே வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பயணிகளை கையாளுது. அடுத்த சில வருஷங்கள்ல பேசஞ்சர் டிராபிக் இன்னும் அதிகரிக்கும். இப்போதே ஏர்போர்ட் கெப்பாசிட்டி மீண்டும் சேச்சுரேஷனை நோக்கி போகும். மற்ற பெரிய தென்னிந்திய நகரங்களும் ஏர்போர்ட் கெப்பாசிட்டியை வேகமா அதிகரிச்சு வராங்க. ஸோ சென்னை தன்னுடைய தற்போதைய ஏர்போர்ட்டை மட்டுமே நம்பி நீண்ட கால வளர்ச்சியை பிளான் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னா மீனம்பாக்கம் எக்ஸ்பான்ஷன் தான். டெர்மினல் 3 மற்றும் 5 மூலமா கெப்பாசிட்டி அதிகரிக்கும், புதிய ஆக்சஸ் ரோட், எலிவேட்டட் கனெக்டிவிட்டி, கார்கோ மூவ்மெண்ட்டுக்கு மேம்பட்ட ஆக்சஸ், ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் லேண்டை அதிகபட்சமா பயன்படுத்துறது. லாங் டேர்ம் சொல்யூஷன்னா சந்தேகமே இல்லாம 2வது புதிய ஏர்போர்ட் தான். அதிகமான பேசஞ்சர் கெப்பாசிட்டி, புதிய ரன்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெடிகேட்டட் கார்கோ ஃபெசிலிட்டிஸ்,
ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு அதிக நிலப்பரப்பு, சென்னை மற்றும் தமிழ்நாட்டுடைய அடுத்த சில வருட வளர்ச்சிக்கான ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் 2 திட்டங்களுக்கும் இடையிலான அடிப்படை வித்தியாசம். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா மீனம்பாக்கம் எக்ஸ்பான்ஷன் இன்றைய தேவைக்கான ஒரு கெப்பாசிட்டி, செகண்ட் ஏர்போர்ட்ன்றது நாளைய சென்னைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.